ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஹை ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு. நான் தான் உங்களோட அந்த இன்றைக்கி நம்ம டேங்க்கு தான் ஒரு நியூ ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி நம்ம சேனலில் ஒருத்தவங்க ரிக்வெஸ்ட்டாக கேட்ட ஒரு ஒன் ஷாட். இந்த டைப் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஹை ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஓகே தான், நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டின்ற பார்த்துடலாம். இதில் டேங்க்கும் உங்களுக்கு ஏஜ் கேப் கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் இருக்குது. அண்ட் தென் நீங்கள் ரொம்ப சைல்டிஷான பொண்ணு. டேங் பற்றி சொல்லணுன்னா ஒரு பிக்கஸ்ட் மாஃபியா. அண்ட் தென் அவனுக்கு எல்லா விஷயத்துலையும் ஈஸியாக கோவம் வந்துடும். அவனுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. நீங்கள் வீட்டில் எது சொன்னாலும் கேட்குற ஒரு கேரக்டர். யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்க, அந்த மாதிரியான ஒரு பொண்ணு. ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் மச்சான் என்னடா பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? அரை மணி நேரமா ஏதோ உனக்கு பிரச்சனை மச்சான். அன்னைக்கு தொலையா சீக்கிரமா. ஏ அறிவருவா இரு வரான் அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவனோட டீத்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு, என்னடா பிரச்சனை மாதிரி உனக்கு? பிரச்சனை காலங்காத்தாலே வந்து சாப்பிடுகிற ஃப்ரெண்டை வந்து பார்க்குறேன். சரியா, நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும்ல. ஏ அடங்குடா. என்ன பண்ணுறீங்க நீ அப்படின்னு அப்படியே அவனும் வந்து உட்காந்துட்டு இருக்கான். என்ன தப்பு சொல்கிறது? இந்த டைம் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவன் இன்னும் ஆளை காணோம். என்ன பண்ணுறானோ? நீ ஏன் இப்போ தான் பல்லு விளக்குற? அவன் இன்னும் எஞ்சிருக்க கூட மாட்டான். என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே அவன் ரூமில் இருந்து சவுண்டு கேட்குது. ஏ என்னடா பண்ணிருக்கீங்க? என்ன சத்தம் அங்கே? எழுந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அங்கே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் மட்டும் அங்கேயே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்போ டேங் அப்படியே ஒரு மாதிரி அந்த முசி ஆறில் அப்படியே வந்துட்டு அவன் கண்ணெல்லாம் அப்படியே சொக்குது. அப்படியே கண்ணை ஒரு மாதிரி கசக்கிட்டு, நாடா என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன? யாரு தலை? நம்ம பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரனா? ஐயோ தலை, நம்ம பார்ட்னரு. அதான் ஜாக்கு வந்திருக்கான். அவனு என்னவா? அவனு ஏதோ பிரச்சனையா? நாடா அவனுக்கு பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அந்த இடத்த வாங்கலான்னு இருக்கேன். நீ தான் யார் காலங்க தானே மயிர் மாதிரி வந்து அது பண்ணுவான். எனக்கு உன்னை பற்றி தெரியும். நீ மூட்டி கிளம்புறியா? நல்ல முள்ள இருக்கேன் ஸ்பாயில் பண்ணிடுறது. சார் அப்போல்லாம் கிடையாது. அவர் ரொம்ப தங்கமானார். வந்துட்டாங்களா? எடுப்படியாடாங்க சார். என்ன சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? வந்து பேசுவானுங்க கரெக்டாக. ப்ரெஷ்ஷுங்கடா. ப்ரெஷ்ஷு கொடு அப்படின்னு டேங்கும் அப்படியே ப்ரெஷ் பண்ணிட்டேன். அச்சான் ஜிம்முன்னு நான் பல வேலையிட்டு இருக்க போல பார்த்தா தெரில உனக்கு. நாடா என்னாச்சு உனக்கு? ஒன்றும் மயிறு கிடையாது. நீ கிளம்பு. நைட்டு தனியாக விட்டு பணம் பார்த்ததால சிப்பா சி திருந்தவே கிடையாது நீ. ஆமாம் ஜம்புவீங்க. அவன் நைட்டு எப்பயோ போயிட்டான். ஓ சரிடா. டேங் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாரு, எனக்கு தெரியாது அந்த பிளேஸ்லாம் நான் வாங்கணுன்னு இருந்தால. நான் பேசிகிட்டு இருக்க, அது கவர்மெண்ட் பிளேஸு. என்ன டேங் விளையாடுறியா? நீ மாஃபியா தானே? எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. காலங்காத்தாலே எச்சமயிரா வரான்டா. ஒழுங்கா கிளம்ப சொல்லு. எனக்கு புரியல. ஏண்டா உனக்காக நான் அந்த இடத்த வாங்கி கொடுத்துட்டு ஏன்னா கெட்டவனாக வைக்கணும். அதானே உனக்கு எண்ணம்? அங்கே அவ்வளோ பேர் படிக்கிறாங்க தெரியும்ல. சின்ன சின்ன பசங்களாம் படிச்சுட்டு இருக்காங்கடா. அது முக்கியம் இல்லை. நீ போய் விற்று போன ஏதாவது கம்பெனி பண்ணுறதுக்கு நான் அந்த இடத்த வாங்கி கொடுக்கணுமா? அதுவும் இல்லீகலா? உனக்கு அறிவு மாரி கிடையாதா? காலங்காத்தால தாவலமா? சார் உங்களுக்கு நல்லா இது வரும். நல்லா ப்ராஃபிட் வரும். ரீசிபிளாக பண்ணாதீங்க. செம்மையான ஆஃபர். நம்மட்டு போசலாம் பார்த்தாலே அரையணும் போல இரு. கிளம்பவே சொல்லி நானே ஒரு மாதிரி ஆளு காலங்காத்தாலே அப்படின்னு டேங்க் சொல்லிட்டு இருக்கப்ப 2 ஸ்டெப்பெல்லாம் அப்படி பின்னாடி நிற்கிறாங்க. அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. பட் ஒரு பர்சன் மட்டும் அப்படியே சரியே பார்த்துட்டு இருக்கான். நான் என்னடா இங்கே பாருட்டேன். லாஸ்ட்டாக ஒரு டைம் கேட்குறேன். எனக்காக அந்த பிளேஸை மட்டும் வாங்கி தர முடியுமா முடியாதா? தாண்டா ஏதோ லவர்கிட்ட கேட்குற மாதிரி. பாரு, நீனா பொண்ணாடியா? உனக்காக தாஜ்மஹால் கட்டுறேன். அசிங்கமா இல்லை? கிளம்பிடு. டேங்கு இது பாரு, ஜோக்கெலாம் பண்ணிட்டு இருக்காது. அப்புறம் என்ன அது இருந்தால் நீ அப்படின்னு டேங்கு அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். டேங்க்கு செம்மக்கவும் வரேன். ஒரு டைம் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்க மாட்டீங்களாடா அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே ப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. அவங்களும் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. அங்கே ஸ்டில் அந்த ஒரு பர்சன் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. டேங் அப்படியே ப்ரெஷ் பண்ணிவிட்டு, என்னால் வாங்கி தர முடியாது சரியா? இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். அகெயின் அப்படியே வந்து நல்லா பேசி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க உனக்கு கிளம்பிடுங்க சரியா? மூஞ்சி ஆளுங்களையும் எங்கள் பாருட்டேன். இது நல்ல ஆஃபர் உனக்கு. எதுக்கு இப்படி நியூஸ் மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்கிறப்ப தூ அறிவில்லை எவ்வளோ டைம் சொல்கிறீங்க அப்படின்னு அவன் அப்படியே துப்பிடுறான். அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது.
ஏய் யாரும் மேலே துப்புனா? ஏய் சார்ரா, ஏய் வாய் மூட்டு இருங்க அப்படின்னு 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. டேங்க்கு சமக்குங்க. அடுத்தவன் மேலே துப்பணுமா? ஆ ஏ டேடா, ஏ பாரா காய் அங்கே சைட் அடிச்செல்லாம் போதும். எங்கள் வீட்டு ஆன்ட்டி அவங்க சரியா, அவங்களுக்கு உன் வயசில் ஒரு பையன் இருக்குன்னு நினைக்கிறான். ஆமாம், அவங்கள போய் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க. அறிவே கிடையாது. என்னடா சொன்னா? அவங்களுக்கு என் வயசில் பையன் இருக்கா? இல்லை நான் அவங்களாம் பார்க்கல. தூ அதான் தெரியுது, கிளம்பிடு. அந்த நாய் மேலே எச்சதான் தூக்கலாம் அவளை அப்படின்னு டேங்க் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவனும் அப்படியே ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு அப்படியே கிளம்புறாங்க எல்லாரும். அப்படியே டேங்கும் அப்படி பார்த்துட்டு, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பாரு ஏதாவது வந்துடுறது. ஏ ஷாட்டை கொண்டு வாங்கடா. டைம் ஆச்சு எனக்கு. தலை நீ குளிக்கலையா? நான் இன்னைக்குடா குளிச்சிருக்கேன் காலைல. ஆ ஆ இவன் வேற. குளிச்சுட்டு போடா ஒழுங்கா. இல்லை நான் வந்துடுறேன். ஜாகிங் போயிட்டு. ஆ ஆ மணி என்ன ஆகுது? ஜிமின் உனக்கு என்னடா பிரச்சனை? மணி என்ன லெவலாச்சா? நைட்டு ஃபுல்லாக லேட்டாக தூங்குறது, அப்புறம் டைம் எப்படி ஆச்சுன்னு உனக்கிட்டு தான் தெரியும். சரி எடு பார்த்துக்கலாம், நான் பண்ணுறது. சரி நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போட்டான். இல்லை மச்சான் டைம் ஆகிடும் எனக்கு கொடு அப்படின்னு அப்படியே அந்த ஷர்ட் அப்படியே வேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வெளில வந்துட்டுருக்கான். அந்த சைட் ஒரு 4-5 கேர்ள்ஸ் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. நடுவில் நீங்கள் தான் அது ரொம்ப அழகா அப்படியே ஒரு பிங்க் கலரில் ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஹேரெல்லாம் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு அவ்வளோ அழகாக இருப்பீங்க நீங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டே வந்துட்டு இருக்கீங்க. ஆமாம், எனக்கு அந்த சார் ரொம்ப ஸ்லோவாக நடத்திட்டு இருந்தார். எனக்கு சுத்தமாக புரியல தெரியுமா. நான் வீட்டுக்கு போய் அகைன் போய் போட்டு பார்ப்பேன். யார் இவ இங்கே நடத்துகிறதே பெருசு, இல்லை வீட்டுக்கு போய் வர பார்ப்பியா உனலாம் அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அது டேங் அங்கே இருந்து தூரத்தில் வந்து பார்த்துட்டு, ஆ எப்போ பாரு இப்படியே ஏதாவது வந்துடுறது. இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பிங்க் கலரு அழகாக இருக்குடி. வெயில் மட்டும் எங்கே எப்பயுமே அதுவும் அந்த சைடில் அந்த ஜாஸ்மினா, அது ஜாஸ்மின் கிடையாது, சம்பருத்தி நான் நேரம். ஆமாம் ஐபிஸ்கஸ் தானே, எவ்வளோ அழகாக இருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே உள்ள அப்படியே 2 பேர் எழுந்துச்சு வந்துட்டு, மச்சான் தள்ளி விட்டுறாதீங்களா, விட்டா ரோட்டில் போய் காரில் அடுப்பிட்டு செத்துருப்பாங்கண்ணாரா. ஏன்டா அப்படி ஓவராக ஃபீல் பண்ணுற? இங்கே ஏன் காரே வரலையா, அப்புறம் எப்படி நீ சாவ? அப்போ கூட நான் சாவணும் இந்த நாய் அப்படின்னு அவங்க அப்படி திரும்பி பார்த்துட்டு, ஏய் கொஞ்ச நேரம் கழிச்சு வரக்கூடாதா நீங்கள்? ஏன்டா என்னாச்சு? நான் பார்த்தேனே இந்த டைமுக்கு தான் அந்த மாதிரி பொண்ணுங்களாம் வருவாங்கன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். அதான் நான் இவ்வளோ நேரம் பல்லு விளக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரி இப்போ உட்காந்துருந்தேன். வேகமாகவே கிடையாது மணிலாம் அப்படின்னு டேங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் அப்படியே டேங்க பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே போகிறீங்க. இது டெய்லியும் நடக்கும். டேங்க அப்படியே முடிச்சு, சரிடா நான் போய் குளிச்சுட்டு வரேன். டேங்க என்னடா என்ன பிரச்சனை? இது உனக்கே ஓவராலையா? டெய்லியும் அந்த பிள்ளைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவன் வேலைலாம் பார்க்கணும். சரி நீ மூட்டு கிளம்புனா. ஜிமனு மச்சான் பார்க்குறேன், சரி நீ கிளம்பிடு அப்படின்னு டேங்கும் அப்படியே உள்ளே போயிடுறான். ஸோ டேங்கும் அப்படியே ஷவர் பண்ணிட்டு, இன்றைக்கி பார்த்துட்டு அவன் பண்ணட்டியா? ஆனால் இன்னைக்கு என்னை பார்த்து சிரிச்சாதான், லைட்டாக சிரிச்சா. நேற்று ஆனால் என்னை பார்த்து ஏன் சிரிக்கல? வந்துருப்பான்னு நினைக்கிறான். ஆமாம் அப்படின்னு டேங்கும் அப்படியே கால் பண்ணிவிட்டு, மச்சான் எங்கே இருக்க? சாவுறேன் வரியா? சரி செத்துறேன், நான் அதுக்கப்புறம் வரேன். சரி வெளில அறியா வந்து தொலை அப்படின்னு அவங்க அப்படியே வெளில போகிறான். இன்னைக்கு என்னடா ஒர்க் இருக்குது? ஒரு ஒர்க்கும் இல்லை, அதான் ஒர்க்கு. என்னடா அசிங்கப்பட்டுருக்கா, நான் மாஃபியாடா. சரி சரி அழாத அப்படின்னு அவங்க 2 பேரும் அப்படியே காரில் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த சைடு, அச்சா இன்னொரு தோசை சாப்பிட்றீங்களா? ஒரே ஒரு தோசை ப்ளீஸ் எனக்காக. ஐயோ போதுமா, ஆல்ரெடி அப்பாவுக்கு வயிறு ஃபுல்லாச்சு, நீ சாப்பிடு. நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க அப்போல்லாம். என்னாச்சுப்பா? நான் நல்லா தோசை ஊற்றலையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் இப்போல்லாம் அப்படி தான், என்னான்னு தெரில. நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு அவர் கூட்டி விட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அதெல்லாம் பார்த்துட்டு, வயான் உனக்கும் வயசாகிட்டே போகுது, நீ தான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேற. மா நீ ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறியா? அந்த வேர்டு சொன்னாலே எனக்கு கடுப்பாகாது. எப்போ பார்த்தாலும் மேரேஜ். அதெல்லாம் என்னால் பண்ணிக்க முடியாது. நான் ஒரு 40 வயசுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு மாப்பிள்ளையே கிடைக்காது. அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு ஒரு மாதிரி அவள் சிரிக்கிறா. அவங்களாம் பார்த்துட்டு, நீ ஏன் சொல்ல மாட்டேன்? இப்போல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி மாப்பிள்ளை எப்படி கிடைக்குவாங்க? உனக்கு கண்டிப்பாக நாங்கள் மேரேஜ் பண்ணிடுவோம் இந்த வருஷத்தில். நீ லூஸ் மாதிரி பேசாத அப்படின்னு அவன் ஃபேஸே அப்படி மாறுது. அப்படியே உள்ளே போயிடுறான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இதையே சொல்ல வேண்டியது. நான் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் நேம் கூட நான் லாஸ்ட் வீக் தான் கண்டுபிடிச்சேன். ஆமாம், அதுவும் ஒரு அண்ணன் சொல்லி. எனக்கு தெரியல, அவரும் என்னை பார்த்து சிரிப்பார், நானும் அவரை பார்த்து சிரிப்பேன். அவரை நான் நல்லா பார்த்துட்டே இருப்பேன். அதே மாதிரி அவரும் என்னை பார்ப்பாரு.
ஆனால் நாங்கள் பேசினது கூட கிடையாது. இருந்தாலும் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் அவரை என்ன லவ் பண்ணுறேன்னா எனக்கே தெரியல. இது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட நான் ஷேர் பண்ணலை. எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் எப்படியும் ஒன்று செருப்பால் அடிப்பாங்க. ஆஹா, சாவடிச்சிருவாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவன் அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் டேங் அகைன் அப்படி தான் அப்படியே எழுந்துச்சி அப்படியே பல் மட்டும் விளக்கிட்டு அப்படியே வாசல்லே நின்றுட்டுருப்பான். நீங்கள் அப்படியே வேலைலாம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க. அவனை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுவீங்க. அவனும் ஸ்மைல் பண்ணுவான். நான் என்ன தலை அண்ணியா இல்லை வாயில் நான் வந்துடும் சரியா அமைதியாரு. சரி சரி தலை. ஆமாம் அப்புறம் எவ்வளோ நாள் இப்படியே சைட் அடிச்சுட்டு இருப்பீங்க? என்னடா சொல்கிற? ஒரு வேளை நான் கேவலமும் பண்ணுறது இவனும் தெரிஞ்சிச்சோ? சரி கெட்ட மெயின்டைன் பண்ணு. தலை உங்களுக்கு தான். என்னடா என்ன பிரச்சனை? ஆமாம் உனக்கு காலேஜ் இல்லை கிளம்பு போ. அது இல்லை தலை, நீங்கள் அவங்கள பார்க்குறது எனக்கு நல்லா தெரியும். அவங்களும் உங்களை பார்க்குறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி அப்புறம் என்ன இதுக்கு பேர் காதல் தானே? விளங்கிடும் எவனுக்கும் தெரிஞ்சிச்சு. இது பேர் எல்லாம் கிடையாதுடா. என்னையும் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது சமாளிக்க. தலை எனக்கு நல்லா தெரியுது. நீங்கள் ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? என்ன பண்ணுறது, வார அப்படியே பேத்து விட்டுட்ருக்கான். எனக்கும் ஆசை தான். அவள்கிட்ட பேசவே ஒரு மாதிரி இருக்குது நர்வஸா. எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்தே கிடையாது. அவ்வளோ பேர் சாவடிக்கிறப்ப கூட இருந்ததில்ல. இந்த பிள்ளை பார்த்தா மட்டும் ஏன் அவ்வளோ நர்வஸ் ஆகுது? தலை உங்களே தான். அது தெரிலடா. நீ போய் முட்டை படிக்கிறியா? ஒன்று சொல்லவா தலை? கண்டிப்பாக சொல்கிறேன். அவங்க தான் நம்மளுக்கு அண்ணி. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னடா உனக்கு பிரச்சனை? ஒழுங்கா கிளம்பிடு. அடிக்கக்கூடாதுன்னு போகிறேன் சின்ன பையன். போ. இங்கே பாருங்க தலை, நீங்கள் லவ் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ பாருங்க, நம்ம தான் அவங்க தான் அண்ணி புரியுதா? நாங்கள் கூப்பிட்டு வரோம் உங்களுக்காக. நாங்கள் போய் பேசுவா தலை பேசுவா. ஐயோ வேற தம்பி வாவா அப்படின்னு சாட்டாங்க. அப்படி அவனை பிடிச்ச அப்படியே செம்மையாக அடிச்சிட்டு இப்போ புரியுதா? அண்ணா எதுக்குடா இப்போ நான் அடித்தா? அடிக்கமா கொஞ்சம் வாங்களா? படிக்கிற வயசில் படிக்கணும் புரியுதா? தேவையில்லாமல் இதை சொல்லிட்டு நீ மட்டும் என்ன பண்ணுற? எனக்கு எவ்வளோ வயசாகுது? எவ்வளோ வயசாகுது சொல்கிறா. எனக்கு எவ்வளோ வயசாகுது உனக்கு தெரியாது போல். அதான் என்கிட்ட கேட்குறான். எனவும் அந்த பிள்ளையும் கிட்டத்தட்ட 12 ஒரு 15 வயசுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அறிவில்லை. தலை இவ்வளோ தான் உனக்கு விஷயமா? இதான் உனக்கு மேட்ரா? இது தெரிஞ்சுதா? ஐயோ என்ன தலை நீ அப்படி நான் ஒரு மாதிரி சீக்கிரம் டேங்க் ஒன்றுமே புரியல. அப்படியே கன்ஃபியூஸாக பார்த்துட்டு நானா பிரச்சனை? தலை உனக்கு இப்போ வாய்ஸ் தான் பிரச்சனை. அது பிரச்சனை தான் அவள்கிட்ட சொல்கிறது. தலை ஆமாம் வயசு தான் பிரச்சனை. என்ன அது போய் அந்த பொண்ணா என்ன பண்ண போகிறேன்? என்ன விட பெரிய பொண்ணா அது மாதிரி கட்ட போறியாடா? தலை அப்பெல்லாம் இல்லை. ஏஜ் ஜஸ்ட்டு நம்பர் தலை, உனக்கு அது தெரியாது. என்ன சொன்ன? அதான் ஏஜ் ஜஸ்ட்டு நம்பர். வயசுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது ஒரு சும்மா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது தலை. அவ்வளோதான் தலை, சிம்பிள். சிம்பிள். இங்கே வாவேன். இதெல்லாம் யார் அவனுக்கு சொல்லி கொடுத்தா? கண்டிப்பாக இந்த நாடகம்லாம் பார்த்து நல்லா ஹிட்டு போயிட்டா. நல்லா தெரியுது தலை. அப்படிலாம் இல்லை தலை, இது நம்ம ஜங்கு. மூடுறா, அவனை பற்றி எனக்கு தெரியாதா? அவனே ஒரு வாஜி என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டுருக்கியா? ஓடு ஒழுங்காக போயிடு அப்படின்னு டேங்க் அப்படி தோத்துறான். அவனும் அப்படி வேகமாக ஓடிடுறான். டேங்க் அந்த மாதிரிலாம் சொன்னாலும் ஒரு சைடு காமையாக இருந்தாலும் ஒரு சைடு அவனே யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு தெரிலது. எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. அவன் கிட்ட என்னதான் அப்படிலாம் சொன்னாலும் எனக்கு அதை கூட அக்செப்ட் பண்ணி தான் தோணுது. ஆனால் நீ அக்செப்ட் பண்ணிப்பான்னு தெரிலனே. வயசு பார்த்தாலே வா செம்மைட்டு இருக்குது அப்படின்னு டேங்க் அப்படியே ஒரு மாதிரி ஹேர்லாம் இது பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிடுறாங்க. நீங்கள் என்னது எனக்கு எப்பயுமே திரும்பி பார்ப்பாங்க. எனக்கு அப்படியே உள்ளே போயிட்டாரு. ஏதாச்சும் தெரில. ஒரு வேளை என்னை அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம் பிடிக்காது அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி சேடாக அப்படியே வச்சுட்டு அப்படியே உள்ளே போயிடுறான். டேங் அப்படி பார்த்துட்டு எனக்கு தெரில நான் எப்போ உன்கிட்ட லவ் சொல்ல போகிறேன், எப்படி சொல்ல போகிறேன். பேசாமல் இந்த முத்துன்றேன் இந்த போயிடலாம் பார்த்து லவ் பேசாமல் சொல்லிடலாமா கன்வே பண்ணி. அதான் உனக்கு வராது டைம். நீ எதுவும் இவ்வளோ இதெல்லாம் பண்ண மாட்டியே. என்ன பண்ணுறது, யாரையே விட்டாலே. மச்சான் என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, ஜிம்மன் சார் நீங்கள் வர வந்துட்டோம். அடுத்து ஜம்முக்கு வந்துடுவோம். நான் அதுக்குள்ளே கிளம்புறேன். மச்சான் என்னாச்சு? இப்போலாம் நீ சரி கிடையாதா? நான் கேள்விப்பட்டேன். பையன் என்ன நீ லவ் பண்ணுறியா? போச்சுடா, இவனும் தெரிஞ்சிச்சு. அடுத்து அவனுக்கும் தெரிஞ்சிடும். இதை விட்டால் ரொம்ப கேவலமாயிரும்.
ஆமாம் அவள் இது படிச்சுட்டு இருக்காள் காலேஜு, எல்லாம் சரிப்பட்டு வராது. ஆமாம் அப்படின்னு டாவும் அப்படியே ஒரு மாதிரி சாட போகிறான். மச்சான் நில்லுடா. ஆ அதெல்லாம் சும்மாடா, வயசை தான் நீ யோசிச்சுட்டு இருக்கியாமே, எனக்கே அசிங்கமாக இருக்குடா. ஏன் மச்சான் நீ எனக்கு கூட அவனை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. ஏன்டா சொல்ல மாட்டீங்க? முன்னாடி நம்ம ஃப்ரெண்டுன்னு ஒருத்தான் காலைல ஆண்டியை பார்த்துட்டு இருந்தானே, அந்த மாதிரி நினச்சிட்டியாண்ணா? மச்சான் இப்போ எதுக்கிட்ட அப்படி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறா? சரி விடுறேன், அது அவன் பர்சனலாக இருக்கும், இதுவும் அவன் பர்சனலு. எனக்கு ஆனால் அப்படிலாம் கிடையாது சரியா. எனக்கு தெரிலடா, எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி அவள் இல்லைனா என்னால், ஐயோ போச்சுடா அந்த முக்கடையிலாவது நீயும் எடுத்து விட போகிற. சரி சொல்லு, அவள் இல்லைனா அவனால் வாழ முடியாது, அப்போ நானும் சாவு. நாடா சரி சரி சொல்லு அடுத்து. இந்த டைலாக்கே உருட்டாதீங்களா, பழைய பஞ்சாங்கத்தை எப்போ பாரு உருட்டிருக்கீங்க. ஒரு போயமா அது புதுசாக அதாவது கண்மை. சரி ஓடுறியா? எது அது புரியல எனக்கு. அவன் இல்லைன்னா பைத்தியம் முடிச்சிடும். ஆமாம் எப்போனா அவளை பார்க்கணும். என் மார்னிங்க அவளை பார்த்தா தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகும். பையன் குடிச்சிட்டான். எழுதுடா பேப்பர் பண்ணாங்க. ஓ நீங்கள் வேற பாடுறா, எனக்கு இது மாதிரிலாம் ஃபீலிங் ஆகவே தெரியாது, ஆனால் அவளை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். அப்புறம் எனக்கு தெரிலடா, அந்த ஐபிஸ்கஸ் அது அப்படியே சைடில் அந்த இயரிங்ஸில் அப்படியே வச்சுட்டு வருவா பாரு, அப்படியே விழுந்துருவான்டா செம்ம தேவதை மாதிரி. அப்படியே அழகா சிரிப்பாடா என்னை பார்த்து. அது ரொம்பவும் சிரிக்காமல் அப்படியே சிரிக்க முடியாமல் சிரிப்பாடா, அப்படியே இந்த வெக்கத்தில் அவன் கண்ணும் அப்படியே சலகும். அப்படியே நான் பார்த்துட்டே இருப்பேன், அவளே என்ன பார்ப்பான். அதுக்கப்புறம் அந்த ரோடு கிராஸ் பண்ணி போகிறப்ப எங்கள் ஐ அப்படியே பிரேக் ஆகும். அப்போ நான் திரும்பி பார்ப்பேன், அவளும் திரும்பி பார்ப்பான். யானே தெரியாது, நானும் சமாளிப்பேன் அவளும் சமாளிப்பான். அப்படியே நான் உள்ளே போயிடுவேன். நான் எட்டி நின்று பார்ப்பேன், அவளும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிடுவா. அப்புறம் அதுக்குள்ளே சனியை மாதிரி நீ வந்துடுவாடா. மச்சான் இல்லைடா நீ கூப்பிடுவ அப்படின்னு சொன்னேன். சார் இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு வேணாம். என்னடா பண்ணிட்டுருக்கீங்க? பார்த்தா அது அப்படியே அழகாக எழுதிட்டு இருக்கான் ஜுமன். மச்சான் அந்த கடைசி பாயிண்ட் மட்டும் விட்டுரு, இதெல்லாம் அப்படியே டா மச்சான் இங்கே வா அப்படின்னு அப்படின்னு கூப்பிட்டு இதை போய் நீ கொடுத்துருவாங்க. வேணாண்டா நீ சும்மா இரு. இங்கே வாடா, தமிழ் போகலடா தலை. நான் தான் பெருசாக இருந்தேன்ல, அவங்க தான் நமக்கு அண்ணி. வேற வாய கிளறிட்டு ஒன்றும் போவேண்ணா இங்கே மூட்டுறியா? இரு வாடா தலை. எனக்கு தெரியாது நீ எப்போ கல்யாணம் சாப்பாடு போடுவான்னு நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சிமின் சொல்கிறான். ஆமாம் ஆமாம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ தான் கிடச்சிருக்கு. பத்தா அவனுக்கு கல்யாணம் சொல்லியிருந்தான், நான் வேறு எங்கேயாவது சொல்லி வாங்கி தரேன்டா. ஏன்டா என்ன போட்டு சாப்பிடுறீங்க? அதெல்லாம் தெரியாது, போய் இந்த பிளேட்டை நீ கொடுக்குறான். அதுக்கப்புறம் நீ வந்து கல்யாணம் பண்ணிடும் சரியா? என்னடா இங்கே கல்யாணம்னா என்னன்னு தெரியாதோ, ஃபஸ்ட்டு அவன் பார்க்கணும். ஐயோ அவன் என்ன சொல்லுவான்னு தெரில. இப்படிலாம் சொன்னால் ஐயோ என்னால் ஏற்றுக்க முடியாதுடா. அவன் நிப்பாட்டு சொல்கிறான். நின்றுடா அப்படின்னு டாங்க அப்படி துரத்துட்டு போயிட்டுருக்கான். அவன் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்குறான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னது யாரு கொடுக்க சொன்னா? ஐயோ நீ ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் எதுக்கு நிற்கிற? என் அச்சை பார்த்து திட்டுவார், நீ ஃபஸ்ட்டு கிளம்புறியா? அண்ணி நீங்கள் ஒன்றும் கோச்சிக்காதீங்க, அது எங்கள் தலைலாம் கொடுக்க சொன்னார். அவர் வந்து அதை நான் சொல்ல விரும்பல, அது லெட்டரில் கன்வெர்ட் பண்ணி மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அதாவது பதிலாக ஏதாவது லெட்டர் எழுதினா என்கிட்ட கொடுங்க. ஆனால் ஒன்று நீ எங்கள் அண்ணா மட்டும் வேணாம் சொல்லிடாதீங்க, இல்லாட்டினா எங்கள் அண்ணா உயிருக்கு ஆகுது. யாரு என்ன சொல்கிற நீ? அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் படித்து பாருங்க அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஓடிடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவன் அந்த லெட்டரை அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அவள் வயசு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே அதை ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் அப்படியே நின்றுட்டுருக்கா. ஒயான் என்ன பண்ணிகிட்டு இருக்கா? நீங்கள் தானா? நான் கூட பயந்துட்டேன். அது அது ஒன்றும் இல்லை. என்ன லெட்டரு? ஆமாம் ஆமாம், இங்கே கூட நான் படிக்கிறேன். ஒன்றும் வேணாம் படிக்காதீங்க ப்ளீஸ் வேணாம். நான் பார்ப்பேன். நான் நினச்சேன் அந்த மாஃபியா டேங் ஏதாவது கொடுத்துருப்பாரு. அவர் போகிறப்போ வரப்பெல்லாம் உண்மையாக பார்த்துட்டு இருப்பாரு, நீயும் அவர் திருன்ற மாதிரி பார்ப்பான். இவங்க வேற பார்த்துட்டாங்க. இப்படி என் முன்னாடி மட்டும் நான் பார்க்கறது பார்க்காத மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. இவனுக்கு வேறு ஒரு மாதிரி இருக்கு. சரி நீங்கள் பார்த்துட்டீங்களா? நான் கொடுங்க அந்த லெட்டரை குப்பையில் தான் போடுவேன். அப்படியா? எங்கள் முன்னாடி போடு பார்ப்போம். நான் போட்டுக்கிறேன், நீங்கள் போங்க. இல்லை நீ போடு. விட மாட்டாங்க போலே. நீ பேசாமல் கிழிச்சிட. இல்லை நான் குப்பையிலே போட்டுடுறேன். ஓகே அப்படியே நீங்களும் அப்படியே டஸ்ட்பின் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறீங்க. நான் போட்டுருவேன் நீங்கள் போங்க. இல்லை நீ போடு. ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் போட்டுடுறீங்க. ஸோ அவங்களும் பார்த்துக்க. ஓகே எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, நான் போகிறேன், போய் தொலைங்க. என்னடி? ஒன்றும் இல்லை, போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஓகே சீக்கிரம் அப்படின்னு அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. அவங்களாம் போயிட்டாங்களான்ட்டு இந்த சைடு பார்த்துட்டு வேகமாக அந்த டஸ்ட்பினில் கைவிட்டு அப்படியே அந்த பேப்பரை எடுத்துகிட்டு
என்ன எழுதிருக்கு? அந்த லெட்டர் ஃபுல்லாக படிச்சிடுறா. அவளுக்கு ஒரே ஷாக்கு. டேன், என்ன நீங்கள் இவ்வளோ லவ் பண்ணுறீங்களா? என்ன எனக்கு தெரியல. நீங்கள் பெரிய மாஃபியா அப்படி இப்படி சொல்லுவாங்க எனக்கு. ஆனால் நீங்கள், எனக்கு தெரியும் உங்களுக்கு அந்த வாய்ஸ் பிரச்சனை. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்களா மாட்டாங்களா, அதெல்லாம் நிறையா இருக்குன்னு. அதே மாதிரி எனக்கும் இருக்குது. ஆனால் வாய்ஸ்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாதுட்டியா. எனக்கு உங்களோட மனசு தான் பிடிச்சிருக்கு. எப்பயுமே நீங்கள் குழந்த தான் மனசு அளவில். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. உங்களுக்கு எல்லா அம்மாவும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எப்பயுமே நல்லது மட்டும்தான் எல்லாத்துக்கும் நினச்சிருக்கீங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது தெரிஞ்சால் அவ்வளோதான். அதுவும் எங்கள் அச்சானா என்னை கொன்னே போட்டுருவாரு. என்னை ரொம்ப நம்பினாங்க. ஆனால் நான் என்னையே அறியாமல் அவங்கள லவ் பண்ணிட்டேன். இப்போ என்னால் அதுலேருந்து வெளியவும் வர முடியல. நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரியுதா? அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுட்டு அவளும் அப்படியே அதை எழுதி முடிக்கிறா. ஸோ அங்கே அவங்க வந்து நின்றுட்டு, அண்ணி எழுதிட்டீங்களா? ஏ, என்னடா பண்ணிருக்கா? நான் பயந்துட்டேன். இப்படியே வந்து நிற்பேன். ஆ அண்ணி என்ன எழுதிருக்கீங்க? ஆ அண்ணா பற்றியா? சூப்பர் சூப்பர். ஐயோ, நீங்களும் லவ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஓகே தானே? அவள் ரொம்ப ஒரு மாதிரி வெக்கப்படுறா. வெக்கப்படுறப்ப அவளோட அந்த சிக்ஸ்லாம் அப்படி சமக்குது. அவன் பார்த்துட்டு, அண்ணா சொன்னது கரெக்டு தான். ஆ என்ன சொன்னார் அவர்? அதெல்லாம் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. நீங்கள் அந்த லெட்டர் கொடுங்க, நாங்கள் வேகமாக போய் படிக்கணும். ஆ எல்லோரும் படிப்பீங்களா? கூடாது, நாங்கள் மட்டும் படித்தா நல்லாயிருக்கும். அது புரியுது அண்ணி, புரியுது. நாங்கள் படிக்க மாட்டோம். நீங்கள் கொடுங்க, நான் அண்ணாட்ட கொடுத்துட்றேன். சரி அப்படின்னு அவளும் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே கொடுத்துட்றா. ஸோ இவன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். யாரும் அப்படியே வீட்டில் சோஃபாவில் அப்படியே ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு அப்படியே அவன் கான்லாம் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மன் பார்த்துட்டு, எதுடா இப்படி பண்ணுற? எல்லாம் மயிறு ஒன்றால் தான். நீ மச்சான் மச்சான் சேர்றா, இப்போ எதுக்கிட்ட அப்படி வாயிலண்ணா மயிறு மாதிரி வருதுடா, எதுக்கிட்ட அப்படி பண்ணிட்டுருக்க? நான் அப்போவே சொன்னான், ஏன்னா அவளுக்கு பிடிக்காதுடா, இவ்வளோதான். சொன்னால் கேட்குறதே கிடையாது. பாரு, ஏதாவது என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரிலடா. சின்ன பொண்ணா சொன்ன கேட்குறியா? தாளாமல் ஏதாவது பண்ணிட்டு மச்சான் தலை. அவன் வந்துட்டான்னு நினைக்கிறான். என்ன சொல்ல போகிறானோ. தலை வந்துட்டேன். கப்பாடுறா டேங்கு லெட்டர் எடுத்துகிட்டு வந்துருக்கான். ஏன்னா நான் கொடுத்த லெட்டர் அப்படின்ட்டு இன்னும் வந்துடுவோம். இல்லை, நான் டஸ்ட்பினில் போட்டுப்பான்ல நினச்சான். என்ன சொன்னான்? செம்மா கத்துனாளா? இல்லை எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு கேட்டாளா? ஐயா யார் நீ? அவங்க பதிலுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க லெட்டர். என்ன சொல்கிறேன் அப்படி நான் டேங் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அந்த லெட்டரை வேகமாக படிச்சுட்டு, நான் இதை படிக்கணும், சரி நீங்கள் போங்கடா. என்னடா அவனே சொன்ன மாதிரி பண்ணிட்டுருக்கான். ஒருவேளை அவனுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்களா? என்னாச்சு? இல்லைடா, அவங்க அப்படி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அதான் ஜிம்முன்னு அந்த மாதிரி அவன் மட்டும் தனியாக படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி, நான் இங்கே வந்து சரி நம்ம தலை வந்து நம்ம முன்னாடி படிப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். வெக்கமே கிடையாது. அவங்களும் சொல்லியிருக்காங்க, இவனும் சொல்லியிருக்கான். ஐயா உன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு அப்படியே போயிடுறான். ஸோ அவனும் அப்படியே துரத்திட்டு போக இங்கே டேங்க அந்த லெட்டரை அப்படியே படித்து பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தெரிலடி, நீ மட்டும்தான் என்னை இவ்வளோ டேஸாக நல்லா புரிஞ்சிருக்க. ஆமாம், முன்னாடி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை அவனால் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியல. எனக்கு புரியுதா? நீ என்னை லவ் பண்ணுறல்லடி, இவ்வளோ லவ் பண்ணுற என்னை விட. நாங்கள் 2 பேரும் ஒரே அளவுக்கு லவ் பண்ணுவோம். ஆமாம், ஆனால் எனக்கு பயமாக இருக்கு. முன்னாடி நம்ம கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வோமான்னு. ஏன்னா அவங்க அப்பா பற்றி எனக்கு தெரில. அவர் கண்டிப்பாக நம்மளை சேர்த்து வைப்பாரா அப்படின்னு அதை எழுதுறான். ஸோ ட்ராகனு என் ட்ராகன் செல்ல அங்கே இருக்க. ஐயோ போச்சு, இப்போ தலை லெட்டர் நான் போய் அங்கே கொடுக்கணுமா? இங்கே பாரு ஜிமின்னு, நான் போய் போஸ்ட்மேன் வேலை பார்க்குறேன். உனக்கு தேவை மீரா? ஃபஸ்ட்டு நீ தானே ஆரம்பித்த, நீயே முடிச்சு வை. போய் கல்யாண சாப்பாடு போடுற வரைக்கும் நம்ம இதுதான் பண்ணணும். என்னால் முடியல அப்படின்னு அவனும் அப்படியே அந்த லெட்டர் வாங்கிட்டு உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்களும் அப்படியே லெட்டர் எடுத்து கொடுக்க அவன் பாவம் அவங்ககிட்ட நடந்துகிட்டே இருக்கான். டாங் விடுற மாதிரியே இல்லை. அப்படியே ஒவ்வொரு விஷயமும் அப்படியே லெட்டரில் எழுதி விட்டுட்ருக்கான். நீங்களும் அப்படியே கன்வென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிருக்கு டேங் கிட்ட. அதில் கூட ஒரு டீ கூட உங்களை கூப்பிட மாட்டான். பிகாஸ் அவன் வந்து அவ்வளோ ரெஸ்பெக்டாக அவங்களை நடத்துகிறான். அது உங்களுக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருக்கு. அப்படியே அந்த டேஸ்லாம் அப்படியே போகுது. உங்களுக்கு டேங்கிட்ட ஒரு நாள் அந்த மாதிரி பேசினா கூட உங்களுக்கு அவ்வளோதான். அந்த மாதிரி அவங்க லைஃப் அப்படி போயிட்டுருக்கு. ஒன் டே அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என்னம்மா, இந்த வயசில் இந்த லவ்லாம் வருது சகஜம்.
அப்படின்னு சொல்கிற அப்பா நான் கிடையாது. இந்த மாதிரி லவ் பண்ணுறவங்களாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என் பொண்ணாக இருந்துட்டு என் மனத்தை வாங்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் கூட வெக்கமாகவே இருக்காதா? அப்பா அது இல்லை. நீ நடிக்காத. எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பல. ஆ இப்போ என்னன்னா இப்படி கெட்டு போயிடுச்சு. எல்லாம் இந்த ஃபாரின்கார பசங்க தான் தேவையில்லாமல் இங்கே வந்து உயிரை வாங்குறானுங்க. மாஃபியா வேற அவன். அவனை பார்த்துருக்கியா? அந்த ஏரியாவுக்கே அவன் தான் டானு இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவனை போய் லவ் பண்ணுறேன்றா? கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? அம்மா அது ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரியல. எனக்கு அவர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் வயசு என்ன, அவன் வயசு என்ன? அவனுக்கு எவ்வளோ வயசு ஆகுதுன்னு தெரியுமா? என்ன? எவ்வளோ வயசானா என்ன? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. என்ன பண்ணுவோம், சேர்த்து வைக்கிறீங்களா இல்லையா? இல்லாட்டினா நான் செத்துருவேன். பார்த்தீங்களா எப்படி பேசுகிறான்னு? ஆ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்தோம். எங்களை உனக்கு கண்ணுக்கு தெரியல. உனக்கு அவன் தான் முக்கியம்னு. ஃபஸ்ட்டு நீ இவ்வளோ தூரம் எது தெரிஞ்சு பேசுகிற அளவுக்கு வளர்ந்துட்ட. நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க இன்னும் அவள் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு. பார்த்தா அப்படியே தெரியுது. பாருங்க எப்படி பேசுகிறா அப்படின்னு. நம்ம மனசு கஷ்டப்பட்டு அவன் என்ன தான் பண்ண போகிறாளோ தெரியல. இல்லைப்பா, எனக்கு அப்படிலாம் ஒரு எண்ணமும் கிடையாது. ஆனால் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறக்கப்ப அவங்களை செம்மையாக அவங்க வீட்டில் அடிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. போதும், எவ்வளோ தான் அடிப்பீங்க? எனக்கு ரொம்ப வலிக்குது. இங்கே பாரு, எங்ககிட்டலாம் இப்படி பேசாத. உனக்கு இந்த மனுஷன் கல்யாணம் பண்ணலான்னு இருந்தான். அடுத்த வாரம் இல்லை வேணாம், இந்த வாரம் கல்யாணம் உனக்கு. என்னப்பா சொல்கிறீங்க? அதுக்குள்ளே எனக்கு இன்னும் நான் டிகிரியே கம்ப்ளீட் பண்ணல. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ இந்த மாதம் கம்ப்ளீட் பண்ணுறியோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. உனக்கு இந்த வாரம் கல்யாணம், சரியா? இல்லை நீங்கள் விளையாடாதீங்க. அம்மா இப்படி பாருங்கம்மா, அப்பா என்ன பேசுகிறாரு? என்னம்மா பண்ண அப்படின்னு அவங்க அம்மா அப்பா 2 பேரும் அப்படியே போயிடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சாடாகுது. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. டேங்க்கு தான் கால் பண்ணுறீங்க. டேங்க் எடுத்துகிட்டு என்ன என்ன பிரச்சனை? நான் சாப்பிட்டியாடி? நாடியாச்சு வாய்ஸே அப்படி இருக்கு. அது ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டில் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறீங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி ஒன்றும் இல்லை, நான் வந்து பேசுகிறேன். இல்லாட்டி அவங்க அது வேணாம். நான் வந்து பேசுகிறேன் டி ஐயே அப்படின்னு அவனும் வச்சுட்டு வீட்டுக்கு தான் வரான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. அவங்க அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஒன்றுமே சொல்ல அவங்க பாட்டுக்கு அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. டேங்க அப்படியே வந்து அங்கிள் ஆண்டி உள்ளே வரலாமா? இவனை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. எனக்கு மட்டும் என்ன ஆகுது? அங்கிள் ஆண்டி வந்து தொலை. என்ன வேணும் உனக்கு? இங்கே பாரு, இன்னால தான் என் பொண்ணு வாழ்க்கை எப்படி நாசமாக போகுது. ஒழுங்காக கிளம்பிடு. இந்த ஊரை விட்டே போயிடு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நான் யாரை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? தெரியும்ல அப்படின்னு அவன் பாடி கார்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி மாறிட்டு இருக்காங்க. தேங்க அப்படியே ஒரு மாதிரி மறைச்சிட்டு மூட்டை வெளில நிற்கிறீங்களா? நான் பேசிக்கிறேன். தலாது வெளில நில்லுங்களா? நான் பேசிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அப்படியே டேங்கையும் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஐஸ் அப்படியே உள்ள டியோஸாக வருது. வாடி. தேங்க அது வான்னு சொன்னேன். அவன் கூப்பிட்டா நீ போயிடுவா? பாருங்களேன், வெக்கமே இல்லாமல் அவ்வளோ போகிறான். அது என்ன என்ன பண்ணுறது எனக்கு? வா அப்படின்னு அவங்க அப்படியே கையை பிடிச்சி இழுத்து நான் இவளை லவ் பண்ணுறேன். அதாவது உங்கள் பொண்ணா நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் பொண்ணை மட்டும் கொடுங்க. நான் கண்ணுங்களை வச்சு பார்த்துப்பேன் ராணி மாதிரி. எனக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா கிடையாது. இல்லாட்டி நான் எப்பயோ பேசியிருப்பேன் அம்மா அப்பா வரைச்சு. அதான் அவங்களுக்கு நல்லா தெரியும் என்னை பற்றி. நான் வெளில தான் அப்படியே கோவக்கார மாதிரி அதெல்லாம் கிடையாது. அவங்க பொண்ணை மட்டும் கொடுங்க, நான் தங்கமாக பார்த்துப்பேன். உண்மையா? அவளை நல்லா படிக்க வச்சு நல்லா ஆளாகணும். எனக்கு அதுதான் ஆசையே. ஆளாகணும்னா ஒரு பொண்ணை படிக்க வைக்கணும்னா வெளில இருந்து ஒரு பொண்ணை எடுத்து படிக்க வைக்கலாம்ல. அதுக்கு எங்கள் பொண்ணு தான் கிடச்சிச்சா? அவனுக்கு செம்ம கோவம் வருது. இப்போ பாருங்க, நான் அதுக்கு வந்து ட்ரெஸ்ட் வச்சுருக்கேன், சரியா? நான் அதில் படிக்க வச்சுக்கிறேன். இது வரேன், என் பொண்டாட்டியை நான் நல்லா படிக்க வைக்கணும் ஆசைப்பட்றேன். பார்த்தீங்களா, பொண்டாட்டியும் அதுக்குள்ளே இங்கே கல்யாணமே ஆகலையாம், அதுக்குள்ளே பொண்டாட்டி சொல்கிறான். இவங்க வேறு கடுப்பேற்றுறாங்க. பாருங்க ஆண்டி அங்கிள், உங்களுக்கு புரியுது உங்க கோவம் எல்லாம். என்ன பண்ணுறது? நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டோங்க. நீங்கள் ஒழுங்காக சேர்த்து வைக்கலாம்ல, அதுதானே உங்களுக்கு இஷ்டம். இவ்வளோ நாள் வளர்த்தோம் எங்கே? அப்போ எங்களுக்கு என்னப்பா மரியாதை? இவள் பாட்டுக்கு லவ் பண்ணுவா. எங்கள் மானத்தையே வாங்குவா. நாங்கள் எனக்கு இவங்க கேட்கக்கூடாது. நீங்கள் அவ்வளோ அடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அறிவில்லை? என் அம்மா கை வலிக்காது. கை பிடிச்சி தான் எழுட்டான், அதுக்கே வலிக்குது மாதிரி பண்ணிட்டான். நான் பார்த்தேன் அவர் ரியாக்ஷன்லாம். எனக்கு புரியுதா? அதுக்குன்னு என் பொண்டாட்டி எதுக்குன்னு நீங்கள் அடிக்கிறீங்க? எனக்கு புரியல. என்ன மயிருக்கு அடிக்கிறீங்க? அப்படியே டேங் டவுன்லாம் அப்படியே மாறுது. அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, இதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி ரவுடி பையெல்லாம் நம்ம பொண்ணுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு.
நமக்கு கொடுக்காதப்பயே என்னமா பேசுறாங்க. அதுவும் பாருங்களேன், விட்டா நம்மளே சாவடிச்சிருவான் போலயே. ஐயோ அதெல்லாம் கிடையாது ஆண்டி, நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்கன்னு தான் கேட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ இருக்கும் அது. ஏ சாவடிச்சிருவாங்களா, சும்மா இதுக்கே கோவம் இது கோவம் வருதுன்ட்டு இருக்காங்க. என்னப்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் பொண்டாட்டியை இந்த மாதிரிலாம் அடிச்சிங்கன்னா குடும்பப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நான் கேட்பேன். எவ்வளோன்னு கிடையாது, யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் கோவம் வரும் தான், அது காமன் தான், புரியுதா. ஏன்னா நான் அவளை லவ் பண்ணியிருக்கேன். அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்குன்னு ஏன்பா, இங்கே பெற்றவங்க நாங்கள் இருக்கோம், எங்களை தாண்டி அப்படி ஒன்றா நாங்கள் எங்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணாங்க, எங்களுக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதா. என்னப்பா நீங்கள் அப்படின்னு அவங்க அம்மா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. டேங்க் ஒரு கட்டத்தில் நான் செம்ம கோவம் வந்துருச்சு. பாருங்க கடைசியாக கேட்குறேன், உங்கள் பொண்ணை கொடுப்பீங்களா மாட்டிங்களா. நாங்கள் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக சொல்கிறோம், நாங்களும் இதோட கிளம்பிடு. ஏன்னா இந்த வாரம் அவளுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் அவள் லைஃப் மாறிடும், புரியுதா. நீ இந்த மாஃபியா தானே, என்னமோ ரவுடியோ என்னமோ, அந்த வேலையை ஒழுங்கா நீ பார்க்குறியா இல்லை பார்க்காம போவியா அதெல்லாம் எனக்கு தெரியாது. போய் அந்த வேலையை பாரு சரியா. நீ வெளியில் யாராவது மிரட்டிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி எங்களையும் மிரட்டலாம்னு நினச்சினா கண்டிப்பாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். என்னங்க, உங்களோட ஃப்ரெண்டு தானே போலீஸ். ஆமாம் நீ, இந்த ஆள் வேறு சும்மா வந்துட்டு கான்ஸ்டபிள் வந்து ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். என்ன ஒன்றும் நடி ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. அவளுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லை புரியல. நான் அவளை லவ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன், இப்போ தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணுறீங்க. நீ சொல்லுவாப்பா, இந்த மாதிரி ஒரு பையனுக்கு என்னால் பொண்ணு கொடுக்க முடியாது. ஆமாம், இந்த மாதிரி ஒரு ரவுடிக்கு என் பொண்ணை கொடுக்க முடியாது, நீ கிளம்பு. இல்லை அது நான் உங்கள் பொண்ணை நல்லாவே பார்த்துப்பேன். இங்கே பாருங்க, நான் இதுக்காக இந்த ஜாப்பை கூட மாற்றிக்கிறேன். உங்களுக்கு நான் மாஃபியாவை இருக்கிறது தானே பிடிக்கல. நான் பேசாமல் ஒரு நார்மலாக ஒரு கம்பெனி சீனுவா அது மாதிரி ஏதாவது இருக்கேன். அப்போ பொண்ணு கொடுப்பீங்களா. ஐயா இவன் விட மாட்டான் போலையே, அப்படின்னா இவங்க காதலாம். பார்த்தாலே கடுப்பாக வருது. அவனா பேசிகிட்டு இருக்கேன் சரியா, ஒழுங்காக கிளம்ப சொல்லு, மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். இது பாருங்க அங்கிள், எனக்கு புரியுது உங்களோட கோவம் எல்லாம். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், எவ்வளோ டேஸ் ஆனாலும். எங்களுக்கு உங்கள் பர்மிஷன் கண்டிப்பாக வேணும். ஆமாம், அதான் என் அம்மாவும் ஆசைப்படுவா. அதான் நான் சொல்கிறேன், என்னன்னா இவன் கேட்க மாட்டான். நாம் நெக்ஸ்ட் வீக் கல்யாணம் சொன்னோன்னா அதை நாளைக்கே வச்சிரு. அப்பா என்ன சொல்கிறீங்க. நீ உள்ளவா அப்படின்னு அவங்க அப்பா அப்படியே கையை பிடிச்சி எடுத்துருக்காங்க. அவங்க அப்படியே கையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு பாருங்க, தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிட்டுருக்காதீங்க. தேவையில்லாமல் அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பார்க்க மாட்டேன் சரியா. அப்புறம் நீங்கள் சொன்னீங்களா ஒரு போலீஸு, அவன் போலீஸே கிடையாது, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். இங்கே பாருடா, எங்களே மிரட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பட்ட அங்கே செம்ம டென்ஷன். அப்படியே உங்கள் ஹேண்டை செம்மையாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்கள், தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அவ்வளோதான். எனக்கு இங்கே அம்மாவை விட்டு போகவே மனசு வரல. நீங்கள் ஏதாவது பண்ணிடுவீங்களோ எனக்கு பயமாக இருக்குது. ஆமாம், நைட்டு ஃபுல்லாக அப்படியே அடிச்சிருக்கீங்க, அவளுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம, அறிவு இல்லை. எப்போ பார்த்தாலும் சரி அப்படின்னு ஒரு மாதிரி டாங் பண்ணிவிட்டு, அம்மா நீ வரியா, நான் ஏதாவது உனக்கு ஃபுட் வாங்கி தரேன் சாப்பிட்றீ. ஏன்னா எனக்கு ஒன்று வேணாம். நீங்கள் சாப்பிட்டீங்களா. பாரு, ஒன்று வேணாலாம் சொல்லாத. வா அப்படின்னு அவன் பாடிகார்டு கூப்பிட்டு அவன் ஃபுட்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறான். நீங்கள் வேணாம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டாங் அங்கேயே வச்சு ஊட்டி விட்டுட்ருக்கான். உங்கள் அம்மா அப்பாவுக்கு பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுது. இது என்ன நடந்துட்டுருக்கோ தெரில, அவன் தான் ஊட்டி விட்றானா, அவளும் சாப்பிட்டுட்டு இருக்கா பாரு அப்படின்னு அவங்க அம்மா அப்படியே பிடிச்சி தட்டி விட்றாங்க. டேங்க்கு செம்ம கோவம், அடிக்கலான்னு போகிறான். நீங்கள் அப்படியே கை வச்சுட்டு ப்ளீஸ் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க. வேணாம். காண்டேத்துறா. டேங் வேணாம் டேங் அப்படின்னு ஒரு மாதிரி அழுகுறீங்க. ஸோ டேங் அப்படி பார்த்துட்டு ஒன்றும் பண்ணலடி, ஒன்றும் பண்ணல அப்படின்னு டேங்கும் உங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் ஊட்டி விட்றான். அவங்க அம்மா அப்பாவுக்கெல்லாம் பார்க்க முடியல, அப்படியே ஒரு மாதிரி மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அதை கண்டுக்கல. அப்படி டேங்கும் பார்த்துட்டு எனக்கு தெரில, எனக்கு பயமாக இருக்கட்டா. ஒன்றும் இல்லை நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணலாம் சரியா. இங்கே வேறு இங்கெல்லாம் திருந்தவே மாட்டான். நான் இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அடுத்து என்ன பண்ணுறது. நாளைக்கு உனக்கு கல்யாணம் சரியா. இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம், மாப்பிள்ளை வராரு, உனக்கு கிளம்ப சொல்லு. ஃபஸ்ட்டு நந்தி மாதிரி உட்காந்துருப்பான். இங்கே பாருங்கள், தாராளமாக ஏதாவது பண்ணிருக்காதீங்கன்னு சொன்னால, எதுக்கு நான் சொன்ன கேட்க மாட்டீங்களா நீங்கள். நானும் பார்த்துட்டே இருக்கேன். தேவலாமா உங்கள் பர்மிஷன் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தேன். நீங்கள் பார்த்தா பர்மிஷன் கொடுக்குற மாதிரி தரலையே. பரவாயில்ல, நாளை எதுக்கு கல்யாணம், இணைய கல்யாணம் வச்சுக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு ஓகே தானே. அவங்க அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. நீங்களும் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு என்ன அடி இந்த சாரி வேர் பண்ணிட்டு வரையா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்கு வேர் பண்ணிட்டு வாடி. பிடிக்கும். அப்படியே உங்கள் அம்மா அப்படி பார்த்துட்டு போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே வெளிலே நின்றுட்டுருக்கீங்க.
சரி நீ அப்புறம் வேர் பண்ணிக்கோ இங்க வா அப்படின்னு டேங்க அப்படி கூப்பிட்றான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. டேங் வேணாம் என்ன பண்ண போகிறேன்? நமக்கு மேரேஜ் ஆகட்டும். மேரேஜ் தானே ஆகுது, அதுவும் இன்னைக்கு உங்கள் அம்மா அப்பா முன்னாடி. அப்புறம் என் அம்மா அப்பா மேலே இருந்து பார்ப்பாங்க. அப்புறம் என்னோட மச்சான் எல்லாம் மச்சான் வந்துடியா, வந்துட்டேன்டா அப்படின்னு ஜிம்முன்னு அப்படியே வராங்க. தேங்க அப்படியே பண்ணிட்டு ஜங்குங்க மச்சான் கான்ஃபரன்ஸில் ஓகே அப்படின்னு ஜங்குக்கு அப்படி லைவ்ல பார்த்துட்டு இருக்கான். அங்கே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. மச்சான் கேக்குதா? ஜங்குக்கு நான் கேக்குதாடா? கேக்குது கேக்குது. செத்துக்கு தொலைஞ்சிடாத பொறுமையாவா. வந்துட்டேன்டா வந்துட்டேன் அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே வந்துடுறான். டேங்க அப்படியே ஹக் பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. அப்புறம் நீங்களும் எல்லாம் ஓகே தான் இருக்குது. பொன்னாடி மட்டும் ஃபைஸ் மட்டும் இப்படி இருக்க. ஆண்டி ஏன் அவ்வளோ சேடாக இருக்கீங்க மேடம்? சிரிக்கலாம்ல, நான் உனக்கு தானே நீ அப்புறம் ஏன் டிசிஷன் பண்ணுறேன்? எதுக்கு என்ன பண்ண போகிற நீ? இதெல்லாம் வேணாப்பா. வேணாப்பா என்னடி பாலா வருது அல்லது அவங்க பாலாம் பேச தெரியுமா? ஏன் அப்படி பண்ணுற? இது பாருட்டாங்கம்மா, அதுக்கு ஒன்றும் டைம் இருக்குது. அம்மா அப்பா பர்மிஷன் வாங்கி வாங்கி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியும்டி. எல்லாம் எனக்கு மேரேஜ்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நீ ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிட்டா எனக்கு பொண்டாடின்னு. எல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிருந்தேன். ஆனால் அவங்களாம் ஒத்துக்க மாதிரி தெரில இடி. எனக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. பார்க்குறாங்களே எனக்கு புரியவே இல்லடி. இங்கே பாருங்க என்ன பண்ண போகிறா அவளை? இங்கே பாரு இந்த கல்யாணம் நடக்காது பார்த்தல இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நடக்காமே போட்டோம், அதே நானும் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க அப்படியே இந்த ரிங் எடுத்து பொண்டாட்டி ஐ லவ் யூ, என்னை கல்யாணம் பண்ணிக்க, நீ ஓகே தானே? என்ன என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி அவளுக்கு அழுகையாக வருது. அவள் தான் அப்படியே ரிங்கை போட்டு விடுறான். அவங்க அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவுக்குலாம் செம்ம டென்ஷன். அவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு தான் போடுறான். என்னை மன்னிச்சிருங்கம்மா, ஆனால் எனக்கு டேங்க ரொம்ப பிடிக்கும். சாரி அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு போடுறா. டேங்க அப்படியே பேக் போட்டு விட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கா. லவ் யூடி, லவ் யூ பொண்டாட்டி. இப்போ உங்கள் இந்தியன் அதாவது தாலி கட்டணுமாமே, அதெல்லாம் வேறு நீங்கள் டைம்லாம் வர பார்ப்பீங்களே. மச்சான் அதெல்லாம் தெரியாது, அந்த தாலி கூட அப்படின்னாட்டாங்க. அதையும் உங்களுக்கு கட்டுறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்படியே அதை அவங்களுக்கு கட்டிக்கிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு தெரியல, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நீ ஹஸ்பண்டுன்னு சொல்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த மேரேஜ் சுத்தமாக பிடிக்கல. அதுன்றப்போ என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரிலம்மா. ஸோ எல்லாம் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் செம்ம கோவம். அப்படியே உங்களை மறைச்சி மறைச்சி பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் பாடி கார்டில் அவங்க ஹேண்ட்ஸ்லாம் பிடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ டேங்க அப்படியே சிரிச்சிட்டா. இதுக்கப்புறம் இதை என் பொண்டாட்டி நான் புஷேன். ஸோ தேவையில்லாமல் வந்து ஏதாவது பண்ணிட்டுருக்காதீங்க க்ரஞ்சா சீப்பா அப்படின்னு டேங்க அப்படியே ஒரு மாதிரி வச்சுட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு அவன் வேணா ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. டேங் அது எனக்கு தெரில டேங், இதுக்கப்புறம் என் லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு. பட் ஒன்று சொல்கிறேன், அவங்கள மாதிரி நான் யாரையும் லவ் பண்ணது கிடையாது, இதுக்கப்புறம் பண்ண போகிறது கிடையாது. என் லைஃப்பில் நீங்கள் மட்டும்தான். உங்கள் மாதிரி யாருமே மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆமாம், லவ் யூ டி, லவ் யூ. ஒன்றும் இல்லை அப்படின்னு டேங்க அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அங்கே எல்லாேருக்கும் ஹாப்பியாக இருந்தாலும் அவங்க ஃபேமிலிக்கு பெருசாக ஹாப்பி இல்லை. ஸோ அப்படியே உங்களை மறைச்சி மறைச்சி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே நீங்கள் அம்மா என்னை மன்னிச்சிருங்க இங்கே வாங்க. என்னடி அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கலை அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே வாங்கலான்னு போகிறீங்க. அவங்க அப்படியே நகர்ந்து போயிடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அம்மா சாரிப்பா, மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு வேணும்னு பண்ணல. அதாதடிப்பா அப்படின்னு டேங்க அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டேன். இதனால் என்ன, ஒரு நாள் ஒன்று புரிஞ்சுப்பாங்க, ஒன்றால் நம்மளை அப்போ அவங்களே வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சரியா? இதை விட பெட்டரா. சரி நான் வந்து நல்லா புரியுது நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்க மாதிரின்னு. ஸோ இந்த கோவத்தை குறைக்க நான் ஒன்று பண்ணுங்க. ஆமாம், இதுக்கப்புறம் ஏதோ பேரனோ பேத்தியோ உங்களுக்கு பெற்று கொடுத்தா எப்படி உங்ககிட்ட பேசுவீங்களா? ஸோ அதுக்கான ப்ராசஸ் நான் போய் பார்க்குறேன். ஒன்றும் திமிரு இருக்கு பாரு, எப்படி பேசுகிறாங்க, கூச்சமே இருக்காது போல் அந்த பையனுக்கு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டேங்க அப்படி சிரிச்சிட்டு எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, அப்புறம் நான் வந்து உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன். ஓகே சரியா? அதான் என்னடா கல்யாண சாப்பாடுனா ஸோ நாளைக்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேவா? சரிடா, ஃபஸ்ட் நைட் மட்டும் இவனுக்கு இன்றைக்கா
நான் அது மட்டும் கல்யாணம் சாப்பிடலாம். நான் நிஜமாலே ஒரு மாதிரி கரியிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கிடையாது மச்சான் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். சரிடா என்னதான் சொன்னாலும் அதுதான் நடக்குது சரியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி சிரிச்சுட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு அப்படியே வெளில வரீங்க. அவங்க அம்மா அப்பா அப்படியே பார்த்துட்டு எவ்வளோ திமிரு எப்படி போகிறான் பாரு நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அப்பா 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் கேட்டு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் அழுதுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லடி பாரு கண்டிப்பாக அதெல்லாம் மாறிடும் சரியா நான் அப்போ சொன்ன மாதிரி தான் புரியுதா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பேபி பெற்று கொடுத்தாதான் அவங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ஷை ஆகுது. அப்படியே அவன் கார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. எனக்கு நல்லா தெரியுது என்னடா இது ஒன் ஷாட்டு அப்படின்னா ஓகே பெட்டராக இருந்துச்சா இல்லை கேவலமாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். வாய்ஸ் அங்கங்கே உளறிப்பான் பிகாஸ் எனக்கு கொஞ்சம் தோட் பெயின். அண்ட் தென் நம்ம டேங்க்கு அந்த ஒன் ஷாட்டை நம்ம அப்புறமேட்டு கன்வென்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் இஸ் ரெட் ஃப்ளாக் ஐ லவ் அந்த ஒன் ஷாட் சாரி அந்த 2 ஷாட்டை வந்து நான் சூன் போடுறேன். ஓகே அண்ட் தென் டாட்டா பாய் பாய். கியூஆர் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.